ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இப்போ ட்ரம்ப்பு லேட்டஸ்ட்டாக ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதாவது ஏர்லி ஏர்லியா எண்ட் வார் கிடையாது. ஈரான் ஒரு ப்ரொப்போசல் அனுப்புனாங்கல்ல, அது வந்து அன்ஹேப்பி வித் ஈரான் ஆஃபர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இது அல் ஜசீரால வந்திருக்கு. அப்புறம் இது இல்லாமல் ட்ரம்ப் வார்ன் பண்ணியிருக்காரு, மோர் ஆயில் டிஸ்டப்ஷன்ஸ், அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் பிரச்சனை தொடருங்கிற மாதிரி அவர் ஹிண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு விரைஞ்சிருக்குது. இது இல்லாமல் ஈரானும் சொல்லியிருக்கு லைக்லி மறுபடியும் வார் வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு, அதாவது அவங்களுடைய ஐஆர்ஜிசி பிரிவு இருக்குங்களா, ஐஆர்எஃப்சி அவங்க. ஆனால் இன்னொரு பிரிவு டிப்ளமசி தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இது இல்லாமல் ட்ரம்ப் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு பல பில்லியன், 20 பில்லியனுக்கு மேலே சொல்லப்படுது போர் தளவாடங்களுடைய டீல் நடந்திருக்கு. இதெல்லாம் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். இது இல்லாமல் ட்ரம்ப் வந்து வீக்கெண்டில் ஒரு ஜோக் பண்ணியிருக்காரு. ஈரான் கிரைசிஸ் முடிஞ்ச உடனே அடுத்தது கியூபா தான் நான் கேப்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் பண்ணியிருக்காரு. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து சில நிறைய பிரதர்ஸ் வந்து என்ன ஒரு யூஎஸ் ஈரான் இதை பற்றி பேசுகிறீங்கன்னா, இந்த சூழ்நிலையில் வந்து ஈரானை புறந்தள்ளிட்டோ இல்லை ஈரானுடைய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை புறந்தள்ளிவிட்டோ மார்க்கெட், எந்த மார்க்கெட்டுமே, உலக மார்க்கெட்டு சரி, உலக பொருளாதாரம் சரி, அது பேச முடியாது இப்போ உள்ள சூழ்நிலை. இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஈரான்கிற ஒரு வார்த்தை கூட வந்திருக்காது, என் வாயிலிருந்தோ மற்றவங்களுடைய வாயிலிருந்தோ. ஆனால் அமெரிக்காங்கிற வார்த்தை வந்திருக்கும். இப்போ டேரிஃப் வேறு போடுறாரு. யூரோப்பியன் யூனியனுக்கு 25% டேரிஃப் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அது இக்னர் நியூஸாக தான் போயிட்டுருக்கு. ரைட்டா? அதாவது உச்சபட்ச தலைவர்னு சொல்லப்படுற ட்ரம்ப்லேருந்து ஒன்றுமே தெரியாத ட்ரேடர், இன்வெஸ்டர்ன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வரைக்கும் இந்த ஈரான் யூஎஸுடைய பிரச்சனை தெரியும். ஒருவேளை இதை ஒரு ஆள் இக்னர் பண்ணுறான்னு சொன்னால், ஒன்று அவர் பொய் சொல்கிறாரு, இல்லாட்டி அவருக்கு இது விரும்பலைன்னு தான் நம்ம முடிவுக்கு வரணும். இந்த ரெண்டையும் பேசாமல் உலக மார்க்கெட்டோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு எதுலேயுமே வராது. ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள அடுப்பு கரெக்டாக எரியணுன்றாலே அங்கேருந்து கேஸ் வரணுங்கிறது உலகம் அறிஞ்ச விஷயம். நம்ம தயார் பண்ணுற கேஸ் எல்லாம் பத்தாது. சரியா? இப்போது வரைக்கும் இப்போ பாருங்கள், கேஸ் கூட இப்போ ஏற்றிருக்கிறாங்க ரேட்டு. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போன வாரம் என்ன நடந்தது, இந்த வாரம் என்ன ஈவெண்ட்ஸு, அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி, ஏடிஆர், எஃப்ஐடி ஆக்டிவிட்டி, ஆப்ஷன் செயினு, கோல்டு, சில்வர், யூஎஸ்ஐஎல், பிட்காயினு, அப்புறம் லைவில் இப்போ என்ன நியூஸஸ்ஸு, டெக்னிக்கல் அனலைசஸ்ஸு எல்லாமே பார்ப்போம். போன வாரத்தில் லோக்கல் எலெக்ஷன் நடந்தது. பலூனை வந்து ஊதி 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 பெருசாக்கி வச்சுருக்காங்க. நாளைக்கு வந்து ரிசல்ட் வரப்போகுது. நாளை கழிச்சு அப்போ தெரிஞ்சு போயிடும் என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி Q4 ரிசல்ட்ஸு, இது ஒரு பேட்டர்னாகவே இருக்குது. ரிசல்ட் வர வேண்டியிருக்கு, ஒரு ஸ்டாக்கு கீழே விழ வேண்டியிருக்கு, விழுந்துருது. இந்த பேட்டர்ன்லேயே தான் அது நடந்துகிட்ருக்கு. எஃப்ஐஸு செல்லிங்கை ஸ்லோ பண்ணாங்க. இப்போ வந்து மறுபடியும் 8,000 கோடி இந்த வியாழக்கிழமை விற்றுருக்குறாங்க. ஸோ இவங்க வந்து மறுபடியும் விற்கிற சைடு மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது கன்ஃபார்ம் ஆகுது. அதேமாதிரி ஐஎன்ஆர் வரலாறு காணாத வீழ்ச்சி, 95க்கு மேலே. ரஷ்யா உக்ரைன் வந்து ஒரு பெரிய தாக்குதல் அவங்களுடைய எனர்ஜி செக்டர் மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவை வந்து அமெரிக்கா உக்ரைனை வச்சு கவுண்டர். அதே மாதிரி சைனாவுக்கு வந்து சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்காண்டி ட்ரம்ப் வந்து சைனா பயணம் பண்ணுறாரு. அதே மாதிரி நிஃப்டி 1.5 வருஷத்துக்கு மேலாக 0 ரிட்டர்னில் தொடர்ந்துட்டு இருக்குது, அனாலிசிஸ் சொன்னது. அதே மாதிரி ஐஆர்சிடிசி டியூரேஷனை குறைச்சிருக்காங்க, கேன்சலேஷன்னு மற்ற விஷயங்களுக்கெல்லாம். அப்போ ஸ்விங் ட்ரெயினிங் நம்ம போன வாரத்தில் எந்த ஸ்டாக்ஸுமே செலெக்ஷன் வரல. அதே மாதிரி ட்ரம்ப் இமேஜ் போட்டிருந்தார், ஒரு பாம் வச்சுட்டு பின்னாடி மலைகளெல்லாம் உடைக்கிற மாதிரி. அதே மாதிரி அதை ஈரான் வந்து அது பெரிய விஷயமாக எடுத்துக்கல, உலகமும் பெரிய விஷயமாக எடுத்துக்கல. ட்ரம்ப்லாம் வந்து ஒரு நியூஸ் ட்வீட் பண்ணாருன்னா பெரிய விஷயமா இருக்கும். இப்போ வந்து ஈரானே எது சொன்னாலும் பொறுமையாக கேட்டுக்கிறாரு, ஸ்லோவாக நடந்துக்கிறாரு. அப்படி போயிடுச்சு கதை. அப்புறம் ஃபெட் ரேட் வந்து எந்த ஒரு இதுவும் கூட்டலை, நாட் சேஞ்சு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு.
அப்புறம் பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்த ஐடியாவுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் நடந்திருக்கு. நான் டெலகிராமில் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலகிராம் ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக்கல்டி ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். எனக்கு ஆரோலிக்கு அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா? ஐடியாவுக்கு வந்து திங்கக்கிழமை ஒரு முக்கியமான ஒரு நியூஸாக இருக்கும். ஓகே, அது பேப்பரை வச்சுருவோம். நான் வெளியில் இருக்கேன், பசங்கள்லாம் லீவில் வெளியில் இருக்கேன். அதனால தான் இந்த பேப்பர் வச்சுட்டு வேற ஒரு கெட்டப்பில் இருக்க பாருங்க. சரி, அடுத்தது 2வது பேஜ். எஸ், ஈவெண்ட்ஸ், வர வேண்டிய ஈவெண்ட்ஸ் வந்து 4th மண்டே லேபர் டே, அது அன்றைக்கி வந்து யூகே அண்ட் அயர்லாண்டு பேங்க் ஹாலிடே. அப்புறம் 5th 4th 5th 6th ஜப்பானுடைய க்ரீனரி டேன்னு சொல்கிறாங்க. சைனாவில் வந்து அதே மாதிரி 4th 5th லீவு, தாய்லாந்துலேயும் 4th லீவு. இந்தியா வந்து எஸ்என்பி குளோபல் மேனுஃபேக்சர் பிஎம்ஐ வர வேண்டியிருக்கு. டியூஸ்டே 5th வந்து எக்ஸ்பைரி, நம்ம நிஃப்டி எக்ஸ்பைரி. அதே மாதிரி யூஎஸ் நியூ ஹோம் சேல்ஸ் வர வேண்டியிருக்கு. ஜார்ஜா ஓப்பனிங்ஸ் இருக்குது. எஸ்என்பி குளோபல் சர்வீசஸ் பிஎம்ஐ இருக்குது. ஐஎஸ்எம் நான் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்குது. இதெல்லாம் முக்கியமான டாட்டா. மார்க்கெட்டில் இந்த டாட்டா வச்சு மாறுபாடுகள் ஏற்படும், வித்தியாசங்கள் ஏற்படும். புதன்கிழமை 6th வந்து இந்தியாவுடைய எஸ்என்பி குளோபல் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, யூஎஸில் ஏடிஏபி நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சிங். அப்புறம் வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் இருக்குது. ஏண்டா யுஏஇ வந்து ஓப்பேக் விட்டு வெளியேறுறன்னு சொல்லியிருக்கு. இன்னும் முடிவாகலை மீன்ஸ் ஆகலை, பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அதே மாதிரி வியாழக்கிழமை 7ஆம் தேதி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, அப்புறம் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸு, அப்புறம் வந்து 8th வந்து ஆவரேஜ் ஹவர்லி ஏர்னிங்ஸு, அப்புறம் நான் ஃபார்ம் பேரோல்ஸு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸு, இதெல்லாம் முக்கியமான டாட்டாஸ் வர வேண்டியிருக்கு. அப்புறம் 9th சாட்டர்டே வந்து ரஷ்யாவுடைய ஹாலிடே, விக்டரி டே. ரைட்டா? எஃப்ஐடி ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை கடைசியாக 8,047 கோடிக்கு விற்றுருக்காங்க. இது வரைக்கும் 70,000 கோடிக்கு விற்றுருக்காங்க. போன மாதத்தில் டிஐஸ் வந்து 51 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஹையஸ்ட்டு. போன மாதம் மார்ச் மாதம் 1,00,000க்கு மேலே, இந்த மாதம் 70,000 கோடி விற்றுருக்காங்க. கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு லேட்டஸ்ட்டாக. அதுக்கப்புறமா 200 பாயிண்ட்ஸ் கீழே மேலே அடிச்சுட்டே இருந்தது. கடைசியாக கீழே மேலே அடிச்சுட்டு கடைசியாக இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி ஒரு செகண்ட் எழுதி வச்சுருந்தேன். 70 பாயிண்ட்ஸ் அப்ளை இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரைட்டா? அடுத்து வந்து ஆப்ஷன் செயின் 15.26 டிவைட் பை 17.1, 0.87. இது நெகட்டிவ் டாட்டா தான் இருக்குது. டாட்டா மாறுபடலாம். ஓகே, இந்த பேப்பரை வச்சுருவோம். அடுத்தது இதில் வந்து கோல்டு சில்வரு யுஎஸ்ஐயில் பொறுத்தவரை கோல்டு 14,000 பக்கத்தில் தான் நமக்கு ரீட்டைலில் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. அது ஒரு நியூட்ரலாக தான் போயிட்டுருக்கு எல்லாமே கோல்டு சில்வர். யுஎஸ்ஐயில் 2% டவுன் ஆகி 103ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரி, அடுத்தது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். போன வாரத்துடைய வீக்லி கேண்டில் வந்து ஓப்பன் 23,495, ஹை 23,424, லோ 23,796, க்ளோஸ் 23,997. கிட்டத்தட்ட 530 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டு. இது வந்து ஒரு ஹேம்மர் கேண்டல்னு சொல்லலாம். டோஜி கேண்டில், அதாவது அப்பர் ஷேடோ, பெரிய ஷேடோ இருந்தது. ரைட்டா? ப்ரீவியஸ் கேண்டலோட வந்து 23,897, இப்போ வந்து 23,997. 100 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் போன வாரத்தை விட அப்பாகி ட்ரேட் ஆகிருக்கு. ரைட்டா? இப்போ வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணல, 24,601 அது பிரேக் பண்ணல. ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிடுச்சு. இது வந்து நெகட்டிவ் தான் நம்ம பார்க்க முடியும். டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன். சரியா? சார்ட் இப்படி காமிக்க முடியல. நாளைக்கு வந்து வேணால், நாளைக்கு இப்போ திங்கக்கிழமை அந்த சார்ட் பற்றி வேணால் நம்ம பார்க்கலாம். சரியா? அப்புறம் ஈரான் விஸ் யூஎஸ் 2 பேருமே விட்டு கொடுக்காம போயிட்டுருக்காங்க. அது என்ன ஆகுன்னு தெரியல. அதே மாதிரி ஆயில் வந்து அப்பா அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவருடைய ட்ரம்ப்புடைய இது, அப்புறம் வந்து உக்ரைன் ரஷ்யா மேலே ரிஃபைனரியில் தாக்குதல் நடத்துனது, இதெல்லாம் வச்சுட்டு ஆயில் அதிகமாகலாம். அதே மாதிரி மார்க்கெட்டு டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். அதே மாதிரி ஆர்எஸ்எஃப் கண்டம் பண்ணியிருக்கு. 3 ஜேர்னலிஸ்ட்டை வந்து இஸ்ரேலில் கிட்னாப் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அல் ஜசீராவில் இது வந்திருக்கு. ரைட்டா? அடுத்து வந்து இட்டாலி இல்லை வந்து மாஸ் ராலிஸ் நடந்திருக்கு. ஏண்டா
அங்கே வந்து காசா போனாங்கல்ல தொண்டு நிறுவனம், அவங்கள மடக்கி அங்கேயே பிடிச்சாங்கல்ல, அதுக்காக வேண்டி ராலி நடந்திருக்கு. சரி, இப்போ வந்து குளோபல் மார்க்கெட்டை செக் பண்ணும்போது மிக்சடு தான். அதாவது ஃபியூச்சர் வந்து நெகட்டிவு, யூஎஸ் மார்க்கெட்டு S&P 500 டோ ஜோன்ஸ் பாசிட்டிவ், இங்கிலாந்து வந்து மைனஸு, இட்டாலி அண்ட் ஜெர்மனி ப்ளஸ், இப்படி மாறி மாறி மிக்ஸ்டாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டும் மிக்ஸ்டாக இருக்குது. ஏடிஆரை செக் பண்ணும்போது இன்ஃபோசிஸ் 1/4% அப்பு, ஐசிசி 1/2% டவுனு, விப்ரோ வந்து 1/2% டவுனு, HDFC 1% டவுனு. ஓகே, அப்போ வந்து இதுவும் மிக்சடாக தான் இருக்குது. திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 விஷயத்தை வச்சு, அதாவது ட்ரம்ப் வந்து ஈரானுடைய இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து உக்ரைன் வந்து ரஷ்யா ரிஃபைன் மேலே தாக்குதல் நடத்திருக்கு. அப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து மேற்கொண்டும் பிரச்சனை, அதாவது ஆயில் வந்து டிஸ்டர்ப் ஆகலாங்கிறதும் சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்களை வச்சு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். பெரும்பாலும் நெகட்டிவ் தான் இப்போதைக்கு இருக்குது. அதுக்கிடையில் இந்த சனி அண்டு ஞாயிறுக்குள்ளே ஏதாவது ட்ரம்ப் ஏதாவது நியூஸ் விடுறாங்கிறத பார்ப்போம். எதுவாமே பாசிட்டிவாக நடந்து முடியும்னு நம்புவோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக நம்புகிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.